எங்க அப்பாவோட இடத்த 22 குழி, அந்த இடத்த என்ன பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், பணம் தரேன்னு சொல்லிட்டு கலா ஜெயபால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் குடும்ப நல மையம் கட்டணும், உங்களுக்கு பணம் தரேன் இல்லாட்டி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்பா எனக்கு யாரும் இல்லாதப்ப அழைச்சிட்டு போய் அந்த 3 ரிஜிஸ்டரா பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து பஞ்சாயத்து இது ஹாஸ்பிட்டலுக்கும், அடுத்தது வந்து மலர்கொடிங்கிறவங்க பக்கத்துல உள்ளவங்க எழுதிருக்காங்க. அடுத்தது பஞ்சாயத்துக்கு ஒரு 4.5 கோடி எழுதிருக்காங்க. மொத்தம் 22 கோடியுமே எழுதிட்டாங்க. எங்களுக்கு எது வேலையும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல, பணம் தரணும் பணமும் கொடுக்கல. கொண்டு போய் அப்பா அழைச்சி போய் தானமா எழுதிட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல வந்து பாருங்க, தானமா பண்ற அளவுக்கு எங்க வீடு இருக்கா? எங்க அப்பாவுக்கு 77 வயசு ஆகுது. அவர் பாருங்க, அவர் தினமும் நெஞ்சு அவசரப்பட்டு இருக்காரு. நாகப்பட்டினம் போக்குறாங்க, எங்கதான் போறது? ஒரு கலெக்டர் சார் ஆர்டர் கொடுத்துமே அதை வந்து தர மறுக்கிறாங்க. பதிவு சார் 22 புள்ளி என் மாமனார் அவருக்கு எது நிதானமுமே இல்லை. அவரை மட்டும் அழைச்சிட்டு போய் கிரயமா பண்ண மாதிரி எழுதியிருக்காங்க 3 குழி. இன்னொன்னு வந்து பஞ்சாயத்துக்குன்னு எழுதியிருக்காங்க. இன்னும் அடுத்தது 3வது வந்து குடும்ப நல வாழ்வு மையம் கட்டுறதுக்குன்னு எழுதியிருக்காங்க. குடும்ப நல வாழ்வு மையம் கட்டுறதுக்கு வந்து நாங்க கேட்கல, நாங்க பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்ததுதான் கேட்கிறோம். என் மாமனார் பேர்ல உள்ளது. அவருக்கு 77 வயசு ஆகுது சார். அவர் எந்த நிலைமையிலே இல்ல. நீங்கன்னா பாருங்க, இதே வந்து 5ஆம் தேதி கொடுத்தத 19ஆம் தேதி உள்ள தெளிவுரையே கேட்கிறாங்க வேதாரண்யத்துல. இதோட நாங்க அத்தனை தடவை அலைஞ்சிட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.